இன்றைக்கி நம்ம ஒரு உண்மையான கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பற்றின கதை. இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். மீரான்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். டெய்லி காலையில் எழுந்ததும் பசங்களுக்கு தேவையான சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு கட்டிடுவாங்க. அதே மாதிரி கணவருக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே சாப்பாடு செஞ்சு கட்டி வச்சுடுவாங்க. குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இடைப்பட்ட நேரத்தில் வீட்டு வேலைகள் செய்கிறது, துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சின்ன சின்ன வேலைகள், கடைக்கு போகிறது வரதுன்ற வழக்கம் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். சாயங்காலம் பசங்க வந்ததுக்கப்புறம் பசங்களை டியூஷன் கொண்டு போகிறது, படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி சாப்பாடு செய்கிறது தான் அவங்களோட வேலைகள். மாதம் மீராக்கு வீட்டு செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட பணம் தருவாங்க. அந்த பணத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா என்ன செலவு செய்கிறாங்கன்றதை எழுதி வச்சுக்கணும். அதனால அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சேர்த்தாதான் அவங்களால அடுத்த மாதத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது திடீர்னு செலவு அதை பயன்படுத்துறதுக்கு அவங்களால முடியுன்றதுனால 10 வருஷமாக அதே வழக்கத்தில் தான் இருக்காங்க. எது வேணும் அப்படின்னாலுமே கணவர்கிட்ட கேட்பாங்க, கணவர் வாங்கி தருவாங்க. சில நேரத்தில் ஏன் இது வேணும், அடுத்த மாதம் வாங்கிக்கலாமே, இப்போ தானே வாங்கி கொடுத்தேன், என்ன ஆச்சு, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அவங்க மனதளவில் கொஞ்சம் டவுன் ஆவாங்க. இருந்தாலும் இல்லை பரவாயில்ல, இது நான் கேட்கறதுல என்ன இருக்குன்னு சொல்லி இருந்துப்பாங்க. அது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீராவோட மனசு பாதிக்கப்படுது. கேள்விகள் கேட்கும்போது ஏன் ஒரு சின்ன விஷயம் நம்ம கேட்டால் கூட நம்ம கேள்வி கேட்குறாங்க, இது கூட வாங்கி தர மாட்டாங்கிறாங்க. வாங்கி தந்தாலுமே அது ஏன் அந்த கேள்வி வருது, தங்கிட்ட அந்த காசு இருந்தால் வராதில்ல அப்படின்னு சில நேரம் யோசிக்கிறாங்க. இல்லை இது தப்பான யோசனை, இது யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகும்போது ரொம்ப வெயில் அடிக்குது. அந்த மாத கடைசி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குமே, தொண்டைக்கு ஜில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு யோசிக்கிறாங்க. நடந்து வரும்போது பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது. நல்ல ஐஸ் கட்டிலாம் போட்டு குடிக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தது அவங்களுக்கு ஒரு ஆசை வருது, ஜூஸ் குடிக்கலாமோ அப்படின்னு. ஒரு நிமிஷம் நின்று பர்ஸை திறந்து பார்க்குறாங்க. பர்ஸில் 50 ரூபாய் இருக்குது. ஆனால் அந்த 50 ரூபாயில் அவங்க எடுத்தோன்னா ஜூஸ் 40 ரூபாய் குடிச்சிட்டா மீதி 10 ரூபாய் தான் இருக்குது. 10 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நம்ம ஜூஸ் குடிச்சோன்னு சொல்லணும். ஜூஸ் குடித்தது கூட பர்மிஷன் வாங்கி நம்ம குடிக்கணுமா? வேண்டாம். அவங்க கேட்டால் நமக்கு வாங்கி தராங்க, ஆனால் நமக்கு வேணுன்றப்ப நம்மளால் பண்ணிக்க முடியல. அதனால் எனக்கு ஜூஸ் வேணான்னு மனசில் யோசிச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. வீட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு அவங்க நார்மலாக தான் வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. அன்னைக்கு இரவு கணக்கு பார்க்குறாங்க. கணக்கு பார்க்கும்போது ஏன் இந்த மாதம் வெறும் 50 ரூபாய் தான் சேமிச்சிருக்கு, போன மாதம் நம்ம 200 ரூபாய் இருந்துச்சு, இந்த மாதம் 50 ரூபாய் தான் இருக்குது, இந்த செலவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம அடுத்த மாதத்துக்கு சேவ் பண்ணல, போன மாதம் இந்த 200 சேர்ந்து இந்த மாதம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கணவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ மீராவோட மனதில் தோணுது, நம்ம ஒரு சின்ன ஜூஸ் கூட குடிக்காமல் நம்ம அந்த 50 ரூபாய் சேமித்து வச்சு அந்த ஜூஸ் குடிச்சிருந்தா அது கூட இருந்திருக்காது. அப்போ இன்னும் கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்ம குடிக்காமல் வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நைட்டு பசங்க கேட்குறாங்க, அப்பா எனக்கு நைட்டு ஹோட்டலில் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. என்ன சாப்பாடுமா வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி தராங்க. எவ்வளோ காசுன்னு கூட பார்க்காம அதை வாங்கி தராங்க. தான் செலவு பண்ணுறதில் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மனைவி கிட்ட கொடுக்குற காசை மட்டும் யோசிக்கிறாங்களே, ஏன் கணக்கு பார்க்குறாங்க, நம்ம என்ன அதிக செலவாக பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனை அவங்க மனதில் வருது. திரும்ப திரும்ப அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் யோசிக்கிறாங்க, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த கணக்கு இல்லாமல் நமக்குன்னு காசு வாங்கி நம்ம அதை செலவு பண்ண என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. கணவர்கிட்ட மீரா போயிட்டு, நம்ம குடும்ப செலவுக்குன்னு இல்லாமல் எனக்குன்னு தனியாக கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா, என்னோட தேவைகளுக்கு ஏதாவது வாங்கிப்பேன், ஏதாவது குடிக்கிறதுக்கு, வெளில போனால் வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க கணவர் சொல்கிறாங்க, இந்த வீட்டு செலவில் இருக்க காசுலேயே பண்ண வேண்டியதானே, அதை கணக்கில் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி, இல்லை என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை வாங்கி தரேன், அது ஏன் உனக்குன்னு தனியாக காசு வேணும் அப்படின்னு கணவர் கேட்கும்போது அப்போவும் மீராவோட மனது உடையுது. அப்புறம் அவரோட கணவரும் ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு, சரி அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த மாதம் காசு மாத செலவுக்கு கொடுக்கும்போது மீராவுக்கும் கொடுக்கும்போதே என்ன சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணு, எது வேணுனாலும் என்கிட்ட கேளு, நானே வாங்கித்தரேன், இது ரொம்ப செலவு பண்ணிடாத, சேர்த்து வச்சுன்னா இதுவும் ஒரு சேமிப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்பையும் மீராவோட மனது உடையுது. இந்த காசு நம்மக்கிட்ட இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து 1 ரூபாய் கூட அவங்க செலவே பண்ணலை. திரும்பவும் கடைக்கு போகிறாங்க. அதே ருட்டீன் தான் நடக்குது. அப்போ ஒரு நாள் கோயில் போயிட்டு வரும்போது ஒரு கூட்டமாக ஒரு 4-5 பெண்கள் கோயில்கிட்ட உட்காந்து பூக்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள்லாம் கட்டிட்டு காசு வாங்குறாங்க. அப்போ அதை பார்க்குறாங்க.
நம்மளும் காலையிலேருந்து சாயங்காலம் சும்மா தானே இருக்கும். அந்த நேரத்தில் இந்தமாரி வந்தால் நமக்கும் இந்த காசு கிடைக்குமே, இதை வச்சு நம்மளும் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்து அவருக்கு பெண்கள்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. நானும் உங்ககிட்ட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டே காலையிலேருந்து சாயங்காலம் பசங்க வர வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள், பூ கட்டுறது, கோயிலில் தேவையான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அன்றைக்கி கோயில் மதியானம் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 100 ரூபாய் கையில் காசு கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாய் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷமாயிடுச்சு. நமக்காக ஒரு 100 ரூபாய் கிடச்சிருக்கா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்க மனசில் வருது. வீட்டுக்கு போகிற வேலை அதே ஜூஸ் கடை வருது. சந்தோஷமாக போயிட்டு அந்த ஜூஸ் கடையில் எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்கன்னு வாங்குறாங்க. உழைச்சி சம்பாரித்து 100 ரூபாய் காசு. அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க ஜூஸ் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவரோட கணவரும் அவங்களோட முகத்தை பார்க்குறாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, சம்பாரித்த காசை நம்ம கணவர்கிட்ட சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு ஆசையாக போயிட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்தமாரி நான் போனேன், இந்த வேலைகள்லாம் பண்ணாங்க, எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னதும் அவரோட கணவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இலக்கானமாக சிரிச்சிட்டு 100 ரூபாய் தானே அப்படின்னும் போது அங்கேயும் வந்து அந்த பெண் அடக்கப்படுறா. எங்களுக்கு இந்த 100 ரூபாய் ரொம்ப சின்ன காசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த 100 ரூபாய் எனக்கு என்னோடய ஐடென்டிட்டியை காமிக்கிறதுக்கு, என்னோடய ஃப்ரீடமை கொடுத்த முதல் 100 ரூபாய் அப்படின்னோடனே பார்க்குறேன். நான் உனக்கு மாதம் கொடுக்குறேன், அதில் வராத ஃப்ரீடமாக உனக்கு 100 ரூபாயில் வருது அப்படின்னு கேட்கும்போது மனைவி அதுக்கு கூட பதில் சொல்லலை. நம்ம ஏதாவது சொன்னால் கணவரோட மனசு பாதிக்குமோன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல், இந்த 100 ரூபாய் நானே சம்பாதிச்சது, அதனால் இந்த 100 ரூபாய் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுமா இருக்குது, என்னோடய ஃப்ரீ டைமில் நான் பண்ணுறேன், எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வீட்டு வேலைகள் எதுவுமே தட்டுப்படக்கூடாது, மற்றது எல்லாமே கரெக்டாக இருந்து நீ பண்ணுறதுனா பண்ணிக்கோ, உன்னை யாரும் தடுக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் மீராவும் பார்த்தீங்கன்னா தினமும் அந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாள் 50 ரூபாய் கிடைக்கும், 30 ரூபாய் கிடைக்கும், சில நாட்கள் பணம் கிடைக்காது, நாளைக்கு தரேன்வாங்க. இருந்தாலுமே மீராக்கு கிடைக்கிற காசு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. 200 ரூபாய் 300 ரூபாய் மாதம் சேமித்தாலுமே அதுக்கு அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தையும் கொடுக்குது. நம்ம என்னதான் எவ்வளோதான் நம்ம கணவரோ அப்பாவோ செய்தாலுமே நம்ம கையில் நமக்காக நம்மளோட சுதந்திரத்தில் கிடைக்கிற அந்த 1 ரூபாய் கூட மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.